இன்றைக்கி காரமாக பருப்பு குழம்புங்க, துவரம் பருப்புங்க. குக்கரில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ அளவு பருப்பை வந்து நல்லா கழுவிக்கணும். கழுவி துவரம் பருப்பை அதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணுங்க. 2 3 கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம், சின்ன கரண்டியில். அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து குக்கரை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 2 விசில் 3 விசில் நல்லா பருப்பை வேகிற மாதிரி விசில் விட்டுக்கணுங்க. நான் வந்து 3 விசில் விட்டுக்கிட்டேன். நல்லா பருப்பு வந்து வெந்துருச்சுங்க. அதில் வந்து பூண்டு வந்து 4 5 பருப்புங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, பொடி பொடியாக நறுக்கிற 2 தக்காளிங்க. இதுக்கு வந்து பருப்புக்கு வந்து குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கணுங்க. ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதுங்க. 3 சேர்த்து நல்லா கலரி விடணுங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உங்கள் காரம் சேர்த்துக்கலாங்க, மிளகாத்தூள். நல்லா கலரி விசில் போட்டு மூடி வைக்கணுங்க. ஒரு விசில் வந்தால் போதுங்க, தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும். நான் ஒரு விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளித்து ஊற்றிடணுங்க. ஒரு 4 5 கரண்டி ஆயில் ஊற்றிட்டேங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க இதில். நான் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கடுகெல்லாம் வெடித்த பிறகு நல்லா குக்கரை மொல்லமாக திறக்கணுங்க. கேஸ் இருக்கும், மொல்லமாக திறந்து அப்படியே ஊற்றணுங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு நல்லா வெந்துருச்சுங்க. சாப்பிட்றதுக்கு குழம்பு நல்லா இருக்குங்க. இதுக்கு அப்பளம் பொரிச்சிட்டா போதுங்க குழம்புக்கு. இந்த பருப்பு குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொரியல் கூட எதுவுமே தேவையில்லை. வீட்டில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.